ஓம் சாந்தி. 1/11/2023 சிவபாபானுடைய இனிமையான மகா வாக்கியம். சாக்கார முரளி. இன்றைய முரளியின் கேள்வி பதில்கள். முதல் கேள்வி, எப்போது அம்பு பாய்கிறது? பாபா சொல்றார், இல்லற விவகாரங்களில் இருந்து கொண்டே தூய்மையாக இருந்து புரிய வைத்தால் அம்பு நன்றாக தைக்கும். இல்லற விவகாரங்களில் இருந்து கொண்டே தூய்மையாக இருந்து புரிய வைத்தால் அம்பு நன்றாக பாயும். இரண்டாவது, நரகத்தில் இருப்பவரை விட மோசமானவர் யார்? இரண்டாவது கேள்வி என்ன? நரகத்தில் இருப்பவரை விட மோசமானவர் யார்? நாம் அனைவரும் ஒரு தந்தையின் குழந்தைகள், சகோதர சகோதரிகள், பிரம்மகுமார் குமாரிகள். விகார சிந்தனை வந்தது என்றால் அவர்கள்தான் நரகத்தில் இருப்பவர்களை விட மோசமானவர்கள். நாம் அனைவரும் ஒரு தந்தையின் குழந்தைகள், சகோதரன் சகோதரிகள், பிரம்மகுமார் பிரம்மகுமாரிகளாக இருக்கிறோம். அப்போ அவர்களுக்கு விகார சிந்தனை வந்தது என்றால் அவர்கள்தான் நரகத்தில் இருப்பவர்களை விட மோசமானவர்கள். மூன்றாவது கேள்வி, நாம் அனைவரும் சகோதர சகோதரிகள் எப்படி இருக்க வேண்டும்? பாபா பதில் சொல்றார், ஒருவருக்கொருவர் மிகவும் அன்பாக இருக்க வேண்டும். ஒருவருக்கொருவர் மிகவும் அன்பாக இருக்க வேண்டும். எங்க இருந்தாலும் நமக்குள்ளார ரொம்ப அன்பாக இருக்க வேண்டும். நாம் முழு உலகத்தையும் அன்பு நிறைந்ததாக ஆக்குகிறோம். உள் உணர்வு மிகவும் சுத்தமாகவும் தூய்மையாகவும் இருக்க வேண்டும். நான்காவது கேள்வி, தர்ம ஆத்மா யார்? தர்மத்தில் நிலைத்திருந்து யார் கர்மம் செய்பவர்கள்தான். தர்மத்தில் நிலைத்திருந்து கர்மம் செய்பவர்கள்தான் தர்மாத்மா ஆவார்கள். fill in the blanks. சந்நியாசிகள் ஒரு பொழுதும் டேஷ் கற்றுத்தர முடியாது. சந்நியாசிகள் ஒரு பொழுதும் ராஜயோகம் கற்றுத்தர முடியாது. இரண்டாவது, டேஷ் டேஷ் ஆகாதவரை ஆஸ்தி அடைய முடியாது. பிராமணியாக ஆகாதவரை ஆஸ்தி அடைய முடியாது. மூன்றாவது, டேஷ் தான் முக்கியமானது. பவித்ரதா, தூய்மைதான் முக்கியமானது. நான்காவது, அதிகாலையில் எழுந்து டேஷ் செய்ய வேண்டும். அதிகாலையில் எழுந்து விச்சார் சாகர மந்தன், அப்படின்னா ஞான சிந்தனை செய்ய வேண்டும். சிந்தனை கடலை கடைய வேண்டும். அஞ்சாவது, தேக அபிமானத்தில் வரும்போது டேஷ் ஏற்படுகிறது. தேக அபிமானத்தில் வரும்போது தவறுகள் ஏற்படுகிறது. அச்சா. ஓம் சாந்தி. தேங்க்யூ பாபா.